வியூவர்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிற காரு ஃபோர்டு ஈகோஸ்போர்ட் டீசல். இந்த வண்டியில் கஸ்டமர் கம்ப்ளைண்ட் கேட்டா ஆக்சிலரேட்டர் பெடல் சுத்தமாக ரெஸ்பான்ஸ் பண்ணல அப்படிங்கிறத கம்ப்ளைண்ட். இந்த வண்டியோட ப்ராப்ளத்தை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஃபிக்ஸ் பண்ணது எப்படி என்ன செஞ்சு நம்ம இதை சால்வ் பண்ணோம் அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான தகவல் என்ன கேட்டினா, உங்களில் பல பேர் நினைக்கிறீங்க ஒரு வண்டியில் காரில் பிரச்சனை இருந்துச்சுன்னா கார் ஸ்கேன் பண்ணி பார்த்தா ப்ராப்ளம் தெளிவாக தெரிஞ்சிடும், சிம்பிள் தான் அப்படின்னு நினைக்கிறீங்க. அந்த மாதிரி அது கிடையாது. ஆனால் அதுக்காக கார் ஸ்கேன் பண்ணாமல் வேலையை ஆரம்பிக்கணும்னு நான் சொல்ல வரல. கார் ஸ்கேனிங் இஸ் மேண்டிட்டரி. ஆனால் ஜஸ்ட் கார் ஸ்கேன் பண்ணி அதில் வரக்கூடிய எரர் கூட நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த வண்டிக்கு நீங்கள் 1.5 லட்ச ரூபாய்க்கு மேலே செலவு பண்ண வேண்டியிருக்கும் ப்ராப்ளத்தை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு. அது எப்படின்னு கேட்குறீங்களா? இப்போது இந்த வண்டியில் ஸ்கேன் பண்ணினா எரர் கூட என்ன காட்டுதுன்னா த்ராட்டல் ஆர் பெடல் பொசிஷன் சென்சார் சுவிட்ச் டி சர்க்யூட் எரர்னு சொல்லி காட்டுது. அப்படின்னா என்னென்னா பெடலோட ரெஸ்பான்ஸ் தான் இந்த வண்டியால் சென்ஸ் பண்ண முடியலன்னு சொல்லுது. அப்போ இந்த பெடலில் வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணலாம், ஒன்று பெடலை மாற்றலாம், பெடல் ஃபால்ட்டுன்னு சந்தேகப்படலாம். இல்லை பெடல் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குது அப்படின்னு பார்த்து அந்த ரிசீவிங் டிவைஸை மாற்றணும். இங்கே இந்த வண்டியை பொறுத்த ரிசீவிங் டிவைஸ் 2 இருக்குது. இந்த பெடலுடைய இன்ஃபர்மேஷனை ரிசீவ் பண்ணுறது ஒன்று என்ன கேட்டிங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், இன்னொன்று என்ன கேட்டிங்கன்னா ஈசிஎம். சரிங்களா? இப்போ இந்த வண்டியை பொறுத்தவரையில் இதை டி அண்ட் இ அப்படின்னு சொல்கிறாங்க சர்க்யூட்டு. டிங்கிற அந்த சர்க்யூட் வழியாக தான் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டருக்கு இன்ஃபர்மேஷன் போகுது, ஆக்சிலரேட்டர் பெடல் அழுத்துற இன்ஃபர்மேஷனை. அதே மாதிரி இந்த இசிஎம் இன்ஜின் கண்ட்ரோல் மாடலுக்கு சர்க்யூட் இ அப்படிங்கிற சர்க்யூட் வழியாக தான் போகுது நீங்கள் ஆக்சிலரேட்டர் பெடல் அழுத்துற இன்ஃபர்மேஷனை. அப்போ நீங்கள் புரிஞ்சுக்கலாம், ஆக்சிலரேட்டர் பெடல் வந்து ஒர்க் ஆகலை அப்படின்னா ஒன்று ஆக்சிலரேட்டர் பெடல் ஃபால்ட் இருக்கலாம், இல்லாட்டி இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் ஆர் இசிஎம் இதில் ஃபால்ட் இருக்கலாம், இல்லாட்டி இந்த 2 இன்ஸ்ட்ருமெண்ட்டையும் அதாவது இந்த 3 இன்ஸ்ட்ருமெண்ட்டையும் கனெக்ட் பண்ணது இல்லையா, ஆக்சிலரேட்டர் பெடல், இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், இசிஎம், இது 3ஐயும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒயரிங் சர்க்யூட்ஸ் இருக்கு பார்த்தியா, இதில் ஃபால்ட் இருக்கலாம். 4வது ஒன்று இருக்கு, இதில் கேன் கம்யூனிகேஷன் நெட்வொர்க்னு ஒன்று இருக்கு, அதில் ஃபால்ட் இருந்தாலும் கூட, இல்லை இதில் உள்ள சேஃப்டி இஷ்யூஸ் இருக்கு, ஆன்டி லாக் பிரேக் சிஸ்டம் எஸ்ஆர்எஸ், இதில் ஏதாச்சும் பிரச்சனை ஏதாவது கூட ஆக்சிலரேட்டர் பெடல் ரெஸ்பான்ஸ் பண்ணாது. அப்போ இவ்வளவும் இஷ்யூஸ் இருக்கு. ஒரு பெடல் ஒர்க் ஆகலைன்னா ஜெனரிக்கா. அப்போ இந்த வண்டியில் வந்து ஜெனரிக்கா போக முடியாது. நம்ம கார் ஸ்கேன் பண்ணிட்டோம். அது என்ன சொல்லுது, த்ராட்டல் ஆர் பெடல் பொசிஷன் சென்சார், நம்ம பெடல் பொசிஷன் சொல்லுவோம், பெடல் பொசிஷன் சென்சார் சுவிட்ச் டி சர்க்யூட் எரர்னு சொல்லி காட்டுது. அப்போ பெடல் பொசிஷன் சென்சார் சுவிட்ச் டி சர்க்யூட் எரர்னா அப்போ டி வந்து எதுல கனெக்டட்னா ஆக்சுவல் பெடல், இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், அதுக்கு இடையில இருக்க ஒயரிங் சர்க்யூட். இப்போ இந்த வண்டியை பொறுத்தவரை நான் ஆக்சிலரேட்டர் பெடல் செக் பண்ணி பார்த்துட்டேன், அது கரெக்டாக தான் ஒர்க் ஆகுது. சரி, ஒயரிங் சர்க்யூட்ல ஃபால்ட் இருக்குமா, அதாவது பிட்வீன் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் அண்ட் ஆக்சிலரேட்டர் பெடல்னு செக் பண்ணி பார்க்கும்போது நான் ரெசிஸ்டிவிட்டியும் செக் பண்ணிட்டேன், வோல்டேஜ் ட்ராப்பும் செக் பண்ணிட்டேன், பிசிக்கலாகவும் வெரி பண்ணிட்டேன், எல்லாமே சரியாக தான் இருக்குது. அப்படின்னா அப்போ நான் இது ரூட் பிரகாரம் இந்த எரர் கோடு பிரகாரம் நான் எதை மாற்றணும் அப்படின்னா இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் மாற்றணும். இப்போ நான் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் மாற்றினேன், இது ரூட் பிரகாரம் மாற்றினேன்னு சொன்னால் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வந்து பார்ட் காஸ்ட் அலோன் 15,000. ரெண்டாவது அந்த 15,000 வாங்கிட்டு வந்து புதுசு போட்டு வண்டி ஸ்டார்ட் ஆகாது. இந்த வண்டிக்கு ப்ரோக்ராம் பண்ணணும். சரியா? ஸோ அது வந்து சப்ஜெக்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கு மாறும். அப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆள் புட்டுக்கிறது, அதுக்கப்புறம் இந்த வேலையை சேர்த்து எல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 20,000 22 25,000 வச்சுக்கு மேக்ஸிமம். ஸோ 25,000 இதுக்கு வந்துருச்சு. சரி, இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் மாற்றினதுக்கப்புறம் இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகிடுமா 100% கேட்டிங்கன்னா இப்போ நம்ம இந்த வண்டியில் சால்வ் பண்ணதில் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் நம்ம மாற்றலை. ஒருவேளை இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் மாற்றிருந்தோம்னா நமக்கு ஒரு 25,000 காலியாக இருக்கும். சரியா? ஸோ 25,000 இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் மாற்றி சால்வ் ஆகலைன்னா நம்ம என்ன பண்ணிருப்போம், அடுத்தது ஓகே ஆக்சிலரேட்டர் பெடல் தான் ஃபால்ட்டாக இருக்கும்னு நினச்சி நம்ம ஆக்சிலரேட்டர் பெடல் மாற்றிருப்போம். ஆக்சிலரேட்டர் பெடல் மாற்றினா இந்த ஆக்சிலரேட்டர் பெடல் ஒரு 7,000 ரூபாய். அப்போ ஒரு 25 + 7 என்னாச்சு, ஒரு 32,000. சரியா? சரி, இதை மாற்றியும் ப்ராப்ளம் சால்வ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை, ஏன்னா ஆக்சிலரேட்டர் பெடலுக்கும் இது காரணம் கிடையாது. அப்போ நம்ம என்ன பண்ணியிருப்போம், ஒயரிங் சர்க்யூட்டை மாற்றுவோம். இதில் ஒயரிங் ஆர்னஸை மாற்றினீங்கன்னா நீங்கள் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் ரிலவெண்டான ஒயரிங் ஆர்னஸ் அத்தனையும் மாற்ற வேண்டியிருக்கும். அப்போ அது ஒரு கம்ப்ளீட்டாக நியூ தான் வாங்க வேண்டியிருக்கும், செகண்ட்ஸ் நீங்கள் வாங்க முடியாது. அதோடு சேர்ந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதை லே பண்ணுறதுக்குன்னு ஒரு சார்ஜ் ஆகும். அதுக்கு நீங்கள் வந்து என்ஜின் பே டேஷ்போர்ட்லாம் பிரிச்சு பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அதனுடைய காஸ்ட் ஆல் புட்டுக்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் வந்து ஒரு 40K வந்துடும். அப்போ பாருங்கள், ஒரு 25 + ஒரு 7 பிறகு ஒரு 40K எல்லாம் சேர்த்து பாருங்கள், ஒரு ரஃபாக பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 75,000 கிட்ட வந்துடுது. சரியா? இப்போ 75,000 செலவு பண்ணியுமே இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சான்னு கேட்டால் சால்வ் ஆயிருக்காது. ஏன்னா இந்த வண்டியில் இது எதுவுமே காரணம் இல்லை. அப்போ வேற என்னதான் இதில் நான் மாற்றினேன் அப்படின்னா இந்த வண்டியோட இசிஎம் தான் மாற்றினேன். இந்த வண்டியோட இசிஎம் மாற்றினோட ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சு. அப்போ இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்ல வரேன்னா எரர் கூட டேரெக்டாக போனீங்கன்னா இந்த பிரச்சனை வரும். அப்போ என்ன பண்ணணும், நீங்கள் சில விஷயங்களை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கவுண்டர் செக் பண்ணணும், டீகோட் பண்ணணும், இன்னும் நிறைய விஷயங்களை பார்த்தா தான்
நீங்கள் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண முடியும். ஜஸ்ட் லைக் சிம்பிளாக எரர் கோடை வச்சுட்டு வேலையை முடிச்சலாம்னு நினச்சலாம் பண்ண முடியாது. கார் உண்மையிலேயே ரொம்ப காம்ப்ளெக்சிட்டியானது. எரர் கோடு மட்டுமே வச்சு பண்ண முடியாது. இதில் நான் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே எனக்கு இங்கே ட்ரிகர் ஆச்சு, ஏன் நான் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் சைடு போகாமல் இசிஎம் சைடு போனேன் அப்படின்னா, இதில் எரர் கோடு டி வருதா, ஆனால் லைவ் பேராமீட்டர் போய் பார்க்கும்போது இதில் இ சர்க்கியூட்டில் தான் எனக்கு பேராமீட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் காட்டுது. அப்போது நான் லைவ் பேராமீட்டர் எடுக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் முடிவு பண்ணிட்டேன், ரைட் நம்ம இசிஎம் சைடு போவோம், இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் சைடு போக வேண்டாம் அப்படின்னு முடிவெடுத்து இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் இசிஎம் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் இந்த வண்டியோட கம்ப்ளீட் ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சு. ஸோ உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் என்ன, நிறைய பேர் என்னை கால் பண்ணி சார் எனக்கு இந்த எரர் கோடு வந்திருக்கு, என்ன பண்ணால் சரியாகும்னு சொல்கிறீங்க. சரியா, அதனால தான் நான் உங்களுக்கு எப்போ சொல்கிறேன், தயவு செஞ்சு வண்டியை கொண்டு வந்தால் தான் நம்ம டிஃப்ரெண்ட் டயக்னோஸ்டிக் டூல்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ்லாம் பயன்படுத்தி தான் ஸ்டடிலாம் பண்ணி தான் நம்மளால் ஒரு ப்ராப்ளத்துக்கான ரூட் காசை கண்டுபிடிக்க முடியுமோடையே ஜஸ்ட் லைக் ஒரே ஒரு இன்ஃபர்மேஷன் வச்சுக்கலாம் ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியாது. அதாவது எரர் கோடு மட்டுமே வச்சுட்டு, எரர் கோட் இஸ் ஒன் ஆஃப் த இன்புட், அவ்வளோதான். அதாண்டி லைவ் பேராமீட்டர்ஸ் தேவைப்பட்ட ஆஸ்ட்ரோஸ்கோப்பு தேவைப்பட்ட அந்த நம்மளுடைய பெடலை தனியாக இண்டிவிஜுவலாக செக் பண்ணி பார்க்கணும், வயரிங் சர்க்கியூட்டோடைய வோல்டேஜ் அண்ட் ரெசிஸ்டிவிட்டி இதெல்லாம் செக் பண்ணி பார்க்கணும். ஸோ இவ்வளோலாம் பார்த்துட்டு தான் நம்ம வந்து கண்டுபிடிக்க வேண்டியிருக்க முடியாது. ஜஸ்ட் லைக் வந்தவொடனே கண்டுபிடிச்ச முடியாது. சரியா, கார் ஸ்கேன் பண்ணால் ஒரு ஃபேர் ஐடியா கிடைக்கும், ஒரு ரூட் கிடைக்கும். ஆக மொத்தம் நம்ம ஒரு ரூட் கிடைச்சிச்சு. என்ன ஸ்கேன் பண்ணது மூலமா த்ராட்டில் ஆக்சிலரேட்டர் பெடல் ப்ராப்ளம், ஆக்சிலரேட்டர் பெடல் சர்க்கியூட் ஃபால்ட்டு. ஆனால் ஆக்சிலரேட்டர் பெடல் சர்க்கியூட் ஃபால்ட்டுக்கு இவ்வளோ இருக்குது. நான் சொன்னது புரியுது உங்களுக்கு? இவ்வளவோ நீங்கள் டீகோட் பண்ணி தான் இந்த ப்ராப்ளத்தை ஃபிக்ஸ் பண்ணணும். இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் லைவ் பேராமீட்டரில் எங்கே வந்து இ சர்க்கியூட்டில் ஃபால்ட் இருக்க தான் நான் வந்து பார்த்தோன்னா லீட் எடுத்தேன் அப்படிங்கிறது. இந்த வண்டியை நம்ம ஸ்கேன் பண்ணினதில் என்ன எரர் கோடு காட்டுது பாருங்கள், த்ராட்டல் ஆர் பெடல் பொசிஷன் சென்சார் சுவிட்ச் டி சர்க்கியூட் எரர்னு சொல்லி காட்டுது. சரிங்களா, இந்த த்ராட்டல் பெடல் அப்படிங்கிறது இதை தான் மீன் பண்ணுது. இந்த பாருங்கள், இதுதான் த்ராட்டல் பெடல். ஸோ இதை அழுத்தினா நமக்கு சரியான சிக்னல் போய் சேரல, இதனால தான் பிரச்சனை சொல்லுது. சரிங்களா, சரி. அப்போது இங்கே வந்து டி சர்க்கியூட் சொல்லி காட்டுது. டி சர்க்கியூட் எங்கே போகுது அப்படின்னா, இந்த த்ராட்டல் பெடலில் மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 6 பின் இருக்குது. அதாவது 6 சர்க்கியூட்ஸ், 6 வயர்ஸ் இருக்குது. இந்த 6 வயர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 3 வயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், இதுக்கு போய் கனெக்ட் ஆகுது. இதுதான் டி சர்க்கியூட். சரிங்களா, இப்போ இந்த டி சர்க்கியூட்டில் ஃபால்ட்டுன்னு சொல்லி காட்டுது. இப்போ நான் இந்த டி சர்க்கியூட் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் மாற்றினா அவ்வளோதான். நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அவ்வளோ காசு செலவாகும். இப்போது ஏன் நான் இங்கே இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் நான் மாற்றலை அப்படின்னா, எனக்கு எங்கே இந்த லீட் கிடைக்குதுன்னா, இங்கே போகிற லைவ் பேராமீட்டரில் போகலாம். இங்கே பாருங்கள், லைவ் பேராமீட்டரில் உங்களுக்கு ஆக்சிலரேட்டர் பெடல் பொசிஷன் டி 7.84 காட்டுதுங்களா பெர்சன்டேஜ். ஆனால் ஆக்சிலரேட்டர் பெடல் பொசிஷன் இ வந்து 0 காட்டுது. அப்போ என்ன அர்த்தம்னா, இந்த ஆக்சிலரேட்டர் பெடல் டி நல்லா தான் இருக்குன்னு அர்த்தம், இ தான் ஒர்க் ஆகலைன்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா இதுக்கு இன்னொரு எக்ஸ்பிளைன் பண்ணி காட்ட பாருங்க. இப்போ பாருங்க, நான் பெடல் எடுத்துறேன், வேரியேஷன்ஸ் எதில் வருதுன்னு பாருங்க. இங்கே பாருங்க, பார்த்தீங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெடல் ஈல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேரியேஷன் வரல, ஆனால் பெடல் டியில் தான் வேரியேஷன்ஸ் வருது. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, உங்களுக்கு பெடல் இ தான் ஃபால்ட் வழிய, அதாவது பெடல் இ சர்க்கியூட் தான் ஃபால்ட் வழிய, பெடல் டி கிடையாது. பெடல் டி பிலாங்ஸ் டு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர். ஆனால் எரர் கோடு வந்து பெடல் டி காட்டுது. ஆனால் லைவ் பேராமீட்டர் என்ன சொல்லுது, இது ஓகேன்னு சொல்லி காட்டுது. அப்போ எது ஃபால்ட் அப்படின்னா, இந்த வண்டியோட இசிஎம். இந்த வண்டியோட இசிஎம் இதுதான் பெடல் ஈயோட சர்க்கியூட், இதில் தான் வந்து கனெக்ட் ஆகுது. ஸோ இதால தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இன்ஃபர்மேஷன் ரிசீவ் பண்ண முடியல அப்படின்னு இது சொல்லுது. இதில் தான் இஷ்யூஸ் இருக்கதா நம்ம வந்து பார்த்தோன்னா நம்ம கெஸ் பண்ணோம். ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ணுறோம், என்டையர் ஒயரிங் சர்க்கியூட்டு, இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரு, பெடலு, இதெல்லாம் நம்ம டீகோட் பண்ணதுக்கப்புறம் இது வந்து இப்போ வண்டியில் இருக்கிற இசிஎம் இப்போ நான் காட்டுது. இப்போ நான் வேற ஒரு இசிஎம் ப்ரோக்ராம் பண்ணி போட்டு இந்த வண்டியோட ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிட்டேன். இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணி காட்ட பாருங்க, பெடல் இப்போ ஆக்சில் பெடல் ஒர்க் ஆகலங்கிறத, டெட்டுங்கிறத. வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இங்கே பாருங்க, இந்த ஆக்சில் பெடல் எடுத்துறேன், தெரியுதாப்பா? ஃபுல்லாக எடுத்துட்டேன், ஆனாலுமே வந்து எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. இங்கே பாருங்க, திரும்ப நான் காட்டுறேன் பாருங்க, ஆக்சில் பெடலை ஃபுல்லாக வந்து நான் ஃப்ளோரிங் பண்ணிட்டேன், கம்ப்ளீட் ஃப்ளோரிங் பண்ணிட்டேன். ஆனால் இங்கே பாருங்கள், ஆர்பிஎம் ரைஸே ஆகலை. இப்போ பெடலேருந்து காலை எடுத்துட்டேன் பாருங்கள், இது இங்கேயே தான் நிற்கிது பாருங்கள், கீழே வரங்களே மேலே வரங்களே, பெடலேருந்து கால் எடுத்துட்டேன். இதுதான் இந்த வண்டியோட ப்ராப்ளம்.
ஸோ இந்த வண்டிக்கு தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ECM தான் ஃபால்ட்னு சொல்லி டயக்னோஸ் பண்ணி சரிங்களா. இப்போ இந்த ECM இந்த புது ECM நான் போட்டு உங்களுக்கு காட்டுறேன். இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகிடுச்சுன்னு காட்டுற பாருங்க. இப்போ வண்டியில் உள்ள ECM இதை எடுத்துகிட்டு இப்போ நம்ம வந்து செகண்ட் ஹேண்ட் ECM வாங்கி வந்து ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஏன்னா கஸ்டமரால் புதுசு அஃபோர்ட் பண்ண முடியலன்றதுனால எனக்கு கிட்டத்தட்ட 62,000 புதுசு, அதுக்கப்புறம் ப்ரோக்ராமும் பண்ணணும். ஸோ வெரி எக்ஸ்பென்சிவ் ஆகிடும். அதனால் இப்போ செகண்ட் ECM வாங்கி வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம். செக் பண்ணி பார்த்துக்கலாம் சரியாயிடுச்சா இல்லையாங்கிறது. இப்போ இந்த புது ECM போட்டிருக்கோம். இப்போ செக் பண்ணி பார்த்தலாம் ப்ராப்ளம் சால்வ் ஆகிடுச்சாங்க. இப்போ வண்டியை ஸ்டார்ட் பண்ணி செக் பண்ணி பார்த்துலாம். வண்டி ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ பாருங்க ஆர்பிஎம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முன்னாடி ஜாஸ்தியாக இருக்கும் டிஃபால்ட்டாக. இப்போ இந்த புது ECM போட்டதுக்கு பாருங்க ஆர்பிஎம் கம்மியாக இருக்குது. அது கம்மியாக இருக்குன்னு சொல்கிறது கரெக்டாக இருக்குது. முன்னாடி கிட்டத்தட்ட 1300 1400 இருந்தது. இப்போ நான் ஆக்சிலேட்டர் பெடல் எடுத்துறேன். பாருங்க நல்லாவே ரைஸ் ஆகுது பாருங்க சரிங்களா. அதே மாதிரி இங்க பாருங்க உங்களுக்கு பொசிஷன் D அண்ட் பொசிஷன் E ரெண்டுத்துலையுமே வேல்யூ பக்கா வருது பாருங்க. இப்போ நான் ஆக்சிலேட்டர் பெடல் எடுத்துறேன், அதுக்கேற்ற மாதிரி மாறுது பாருங்க. இப்போ நான் வந்து பெடலாண்ட வச்சு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. இப்போ நான் பெடல் எடுத்துறேன், இங்க பாருங்க உங்களுக்கு வேல்யூ ரெண்டுத்தையும் மாறும் E அண்ட் D. முன்னாடி E-ல வந்து 0 காமிச்சது சரிங்களா. இப்போ பாருங்க E-ல கரெக்டாக வேல்யூ காட்டுது, ரைஸ் ஆகும். வியூவர்ஸ் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன்னா உங்களில் பல பேர் எனக்கு கால் அடிச்சு சார் வண்டியில் ப்ராப்ளம் இருக்கு, டிடிசி கோடு இருக்குது, எரர் கோடு இருக்குது, இதை வச்சு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கிறீங்க. இவ்வளோ காம்ப்ளெக்ஸ் இருந்தால் எப்படி எந்த மாதிரி சப்போர்ட் பண்ண முடியும் உங்களுக்கு? அதோட இன்னும் சில பேர் நேராக இங்கே வந்த உடனே சார் கார் ஸ்கேன் பண்ணி எனக்கு ப்ராப்ளத்தை கண்டுபிடிச்சிருக்குன்னு சொல்கிறீங்க. அந்த மாதிரி பண்ண முடியாது, தெரியுது இல்லையா எவ்வளோ காம்ப்ளெக்ஸிட்டி இருக்குது, எவ்வளோ டீகோட் பண்ண வேண்டியிருக்குன்னு. ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா ஒரு 1/2 hour உங்க கூட ஸ்பெண்ட் பண்ணி காரை ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு அதில் வரக்கூடிய இன்ஃபர்மேஷன் பேஸ் பண்ணி உங்களுக்கு என்னென்ன பண்ண வேண்டியிருக்கும், என்ன காஸ்ட் ஆக வேண்டியிருக்கும், என்ன எக்ஸ்பிளைன் பண்ணி இதை கண்டுபிடிக்க வேண்டியிருக்குங்கிறத சொல்கிறேன். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கன்வின்சிங்காக இருந்துச்சுன்னா வண்டியை கொடுத்துருப்பாங்க, நான் ரெடி பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு கால் பண்ணுறேன் சரியா. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு கிளாரிட்டி கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.